வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. வழக்கமாக நீங்கள் தான் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. நான் உங்கள் இருவரையும் நேர்காணல் செய்ய போகிறேன். முதலில் மூத்த பத்திரிகையாளர் நிதிஷ். சரி நிதிஷ், நீ தான் சொல்லுப்பா. உன்னை ஒரு அடையாறு ஆய்வாளர் இளங்கனி தான் இளங்கனியும் சைதாப்பேட்டை ஏசி மிஸ்டர் ஸ்ரீனிவாசனும் தான் உன்னை விசாரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னது போக என்ன கேள்விகள் கேட்கப்பட்டன உங்கள்கிட்ட? வழக்கு என்னன்றது தெரியும். நான் மிரட்டினேன், உன் அக்கௌண்ட்டுக்கு 94,000 வந்துச்சு அப்படின்றது தான் உன் மேலே வழக்கு. இது சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்கப்பட்டது? இல்லை, இந்த வழக்கு 94,000 எனக்கு வந்ததா இல்லை நிதிஷ்குமார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றது இந்த வழக்கு. ஏன்னா எந்த வழக்குன்னு எனக்கு தெரில சார். ஃபுல்லாக நான் யார், உன் தம்பி யார், உன் குடும்பம் எங்கே, உங்கள் அம்மா பேர், சொத்து என்ன இருக்குது, என்னையை பற்றி மட்டும் தான் சார் தகவல் கேட்குறாங்களே தவிர மற்றபடி ஒன்றுமே கேட்கல சார். வேறு என்னென்னு கேட்டாங்க? உங்கள் பாட்டி பேர் சொல்லு, உங்கள் தாத்தா பேர் சொல்லு, உங்கள் மாமா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அவங்க எல்லாம் சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்கலையே? உங்களை அப்படியாவது அந்த பேர் அடைமொழியை வச்சு ஜாதியை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு. ஏன் இளங்கனி பொண்ணை கட்டி கொடுக்குறாருன்னு முடிவு எடுத்துட்டாரா? எதுக்கு இவ்வளோ டீட்டில் கேட்டாலே சொல்லிட்டு போகிறேன். அது மாதிரி பொண்ணை கட்டி கொடுக்கலான்றிருக்கேன், நீ நல்ல பத்திரிகையாளராக இருக்க, பொண்ணை கட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு போகிறேன். நீ எதுக்கு இவ்வளோ சுற்றி கேட்டுன்னு இருக்காங்க? இவங்க புத்தி தெரியுதா? கொஞ்சம் ஜாதி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? ஜாதி எனக்கு இது வரைக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்பவும் இல்லை. நான் ஜாதி பார்த்து உனக்கு வேலை கொடுத்தேன் இல்லை சார். நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அடுத்து என் ஃபோன் எங்கன்னு கேட்டாங்க சார். அது வேறு நேற்று அங்கேருந்து வேலை முடிச்சு போகிறப்ப தொலைஞ்சு வர போயிடுச்சு. இப்படித்தான் இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் ஃபோனை தொலைக்கிறாங்க. சொல்லு. போயிட்டு ரூமில் போய் பாக்கெட் தடவை பார்க்குறேன், காணாம. சேட். உங்களை கேட்டாங்க, நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, ஆஃபீஸில் இருக்க எல்லோரும் ஒன்றாதே இருப்பீங்களா, வெளியே போனால் ஒன்றாதே போவீங்களா, வருவீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் ஷூட்டுக்கு மட்டும் ஒன்றா போவோம் சார், மற்றபடி அவருக்கு எங்கே பிடிக்குதோ அவர் இன்னொரு பிடிச்ச இடத்துக்கு போவார், நான் எனக்கு எங்கே பிடிக்குதோ நான் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போவேன் சார் அப்படின்னு. உங்கள் மேலே கேஸ் இருக்கா அப்படின்னு தெரியுமா, அதாவது நீ வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஜெயிலுக்கு போயிருக்கான்னு தெரியும் சார், எத்தனை கேஸ் இருக்குது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொன்னேன். சவுக்கு மீடியாவிலேருந்து எதுவும் சார் மேமுக்கு எதுவும் போதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது உண்மையிலே இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கும் தெரியல. இல்லை மேம் என்கிட்ட சொல்லுவாங்க போல எல்லாத்தையும், எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லிட்டேன் சார், நான் ஆங்கரு, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன் சார், எனக்கு அவங்க பற்றி தெரியாது சார், அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு. இந்த நிகழ்ச்சி எப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, சார் சொல்லிச்சே நீ பேசுறியா, இல்லை எப்படி கேள்வி கேட்கணும்னு அவர் சொல்லித்தராரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் சார், ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் சார் வீட்டில் வாங்கி வச்சிருப்பாரு, அந்த நியூஸ் பேப்பரை பார்ப்பேன், நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அதுதான் சார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தப்பாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தப்பாலாம் பேசலை சார், நியூஸ் பேப்பரில் வருது அதுதான் சார் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நியூஸ் பேப்பரில் வரல தப்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வருது தப்பான நியூஸா சார் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் பேசாதப்பான்றாரு சார். எவ்வளோ நேரம் விசாரிச்சாங்க? போயிட்டேன் 11:10 அங்கே உள்ளே போயிட்டேன். போனதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக விசாரிச்சுட்டேன் சார். நீங்கள் சொல்லுங்கள். சொன்னதையே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கு. தனியாக பேசிகிட்டு இருந்தால் நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதாவது நான் ஏன் இதை பேசணும்னு நினைக்கிறேன்னா, விசாரணை என்ற பெயரில் நம்மளை எப்படி துன்புறுத்துறாங்கன்றது நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நிதிஷ்கிட்ட இப்போ இந்த கேட்ட கேள்வி சம்மந்தம் இல்லாதது. நிதிஷோட தாத்தா பேரை கேட்டு என்ன பண்ண போகிறாரு இளங்கனி? இதுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்மந்தம்? சார், ஆனால் என்கொயரி என்னையும் அப்படி தான் சார் பண்ணாங்க. எங்கள் அப்பா பேருனா, அம்மா பேருனா, அப்பா என்ன ஆச்சு, அம்மா என்ன ஆச்சு, அப்பா பேர் கேட்குறது இயல்பு. தாத்தா பேரை கேட்டு நீ என்ன பண்ண போகிற? நீ இந்த அரசியல் அரட்டைக்கு எப்படி நியூஸை சூஸ் பண்ணுறீங்க, எப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, நீ எப்படி பேசுகிறன்றதை தெரிஞ்சு காவல்துறை என்ன செய்ய போகிறது? ஒவ்வொரு மீடியாவுக்கு இப்படி தான் கேட்குறீங்களா? அது திமுக காரன் பூரா பொய்யா புளிக்கிட்டு தெரியுறானே கேட்குறீங்களா? எத்தனை மீடியா திமுக மீடியா பொய்யை புளிக்கிட்டு இருக்கு, அபாண்டமாக பேசுகிறாங்க. இந்த ஆபாச பத்திரிகை ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்களே, இந்த மீசக்காரன் ஒரு ஆள் நடத்திட்டு இருக்கிறாரு, பச்சை பொய்யை எழுதுறாங்க. விஜய் கைதுன்னு போடுறாங்க, ஆபாசத்தை எழுதுறாங்க. கேட்குறீங்களாடா? ஒரு நீதிபதி RSS ரவுடியான்றாங்க சார். ரவுடியான்றேன் கேட்குறீங்களா? நீங்கள் புகார் போயிருக்கு அதுக்கு சம்மந்தமாக கேட்குறீங்களா? நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அது தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? என்ன கேட்டாங்க சொல்லுங்கள். என்கிட்டயும் நம்ம சேனல் பற்றி தான் முழுக்க கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்கள் அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்களே, அதுக்கெல்லாம் நீங்களும் பொறுப்பாவீங்க தெரியுமா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை சார், நான் ஆங்கர் தான், அதுக்கும் எனக்கும் கெஸ்ட்டு தான் பேசுகிறாங்க. நான் ஆங்கரு, பேசுகிறவர்கிட்ட போய் பிடிங்க. உங்களுக்கு சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை மீறாமல் தான் பேசுகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட கேட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். அதான் கேட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை பறிச்சிங்க இல்லையா, அது எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மூதேவிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்கா முதல்ல கேளுங்க. நீங்கள் முதல்ல அதை விசாரிங்க. எங்கே ஏதுரா உனக்கு இந்த பணம் கேளுங்க. அதான் நான் கேட்டேன். சார், ஒருத்தவங்க பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, அவரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அந்த ஒரு ப்ரோக்ராமில் தான் பார்த்தேன் யூடியூப்பில், முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிங்களாங்க சார், உண்மையாகவே போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்க எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. இதில் எங்கே சார் லாஜிக் இருக்குது? அவர் தான் கொடுக்க வந்துட்டாரு, அதை மீறி எதுக்கு சார் 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போனேன் அந்த ஆஃபீஸுக்கு? அதை கேட்கணும்ல.
அவன் தான் மிரட்டுறானே, மிரட்டுறவன் ஆஃபீஸ்க்கு எதுக்குடா 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போனேன்? இன்னொன்று சார், அங்கே நான் சொல்ல இங்கே உங்ககிட்ட கேட்குறேன், ஒருத்தவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, அது அமிக்கபுளாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு வராருன்னா அப்போ நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்கா? அதை மறைச்சிடணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட பணம் கொடுக்குறாரா? இன்னொன்று, இந்த தமிழக அரசு மேலே மீண்டும் மீண்டும் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா போதைப் புழக்கம் அதிகமாயிடுச்சு, அதனால தான் அங்கே இங்கேன்னு இந்த ரீல்ஸ்க்காகலாம் வெட்டுறாங்க, குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ பர்சனல் கேள்விகள் கேட்கறதுக்கு பதில் அவரை கூப்பிட்டு இங்கே வாராஜா, இதில் ஏதாவது போதைப் பொருள் சம்பந்தமான பணம் இருக்கா அப்படின்னு அவரை தானே சார் விசாரிச்சிருக்கணும். அது அவர்களுக்கு அவசியம் இல்லை மாலதி, அது அவர்களுக்கு அவசியம் இல்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும் போதை இந்த சமூகத்தை எப்படி சீரழித்திருக்கிறது என்பதை இந்த சமூகமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. சின்ன சின்ன பசங்க நாங்கள்லாம் வந்து வளர்ந்த காலத்தில், நான் இளைஞனாக இருந்தபோது மது அருந்துறது ஒரு மிகப்பெரிய தீமை, புரியுதா? ஒரு பெரிய தப்பு பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஓகேவா? எப்பயாவது அந்த எல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனு, தீபாவளி, பொங்கல், இல்லைன்னா எங்கேயாவது திருமணம், அப்போ தான் இந்த மது, அதுவும் காசு இருக்காது, இவ்வளோ காசு போலலாம் இப்போ கிடையாது, ஒரு கோட்டை வாங்கி 4 பேர் குடிப்போம். இப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு ஆயிடுச்சு நம்மளதே, குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் எலக்ட்ரிக் ட்ரெயினில் பாட்டில் தூக்கி வீசுகிறாங்க. தினமலரில் இந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. ஜன்னல் ஓரம் ஏதோ அவன் குடும்பத்தை நினச்சிக்கிட்டு, அவன் பண கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போவான். பீர் பாட்டில் தூக்கி வீசினா என்னப்பா அவன் கண்ணில் பட்டிருந்தா என்னப்பா ஆகும்? பெரம்பூர் டு பேசின் பிரிட்ஜ் ரூட்டில் இந்த சபர்பன் ட்ரெயினில் ஊற்றுறாங்கன்னா இது சர்வ சகஜமாக டீன்ஸ் பண்ணுறாங்க. இதை டீன்ஸு 18 இளைஞர்கள் பண்ணுறாங்க. இப்படி சீரழிஞ்சிருக்கு. நீங்கள் இதில் தானடா கண்காணிப்பு செலுத்தணும். இதுதானே உங்கள் வேலை. அரசியல் அரட்டைக்கு நிகழ்ச்சியில் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம், நெத்திஸ் எப்படி பேசுகிறோம், அந்த ஷோவை எப்படி எடிட் பண்ணுறீங்க, எவன் இது கேட்டிருக்காங்க, இது எப்படி இதெல்லாம் எடிட் பண்ணுவீங்கன்னு கேட்டோம். எடிட்டர் தான் சார் எடிட் பண்ண வரணும்னு, அது எங்களுக்கு தெரியாதா என்று இப்படி சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்டு அலைக்கழிக்கிறாங்க. இங்கே பாருங்க மாலதி, நான் சொல்கிறேன், சிம்பிளாக போயிட்டு நீங்கள் இந்த ஒரு நார்மலாக போலீஸில் போயிட்டு இந்த மாதிரி சார் ஒரு ஜெயபிரகாஷ் எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊரறிந்த சம்பவம் ஒன்றை பற்றி பேசுவோம். ராஜீவ்காந்தி என்று ஒரு வழக்கறிஞர் ஒரு ஸ்கூட்டி எடுத்துன்னு போகிறாரு. ஃபார்ச்சூனரில் போய் அவன் ஸ்கூட்டியை இஷ்டு ஸ்கூட்டியில் வந்து ஃபார்ச்சூனரில் இருக்கிறவரை கொலை பண்ண வந்தான்ட்டு ஊரு பார்க்க கேமரா முன்னாடி அடிக்கிறாங்க. கொலை மட்டும் இல்லை, தற்கொலைப்படை தாக்குதல் சார். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினான்னு சொல்லிட்டு அவன் மேலே எஃப்ஐஆரை போட்டு அதில் சம்மந்தப்பட்ட திருமாவளவன் நான் தான் அடிக்க சொன்னேன்னு மேடையில் கன்ஃபெஷன் கொடுத்துருக்காரு. ரைட்டா? முறைச்சு பார்த்தா 2 தட்டு தட்டினேன், சரியா தட்டலைன்னு பேசுகிறார். இதை விட எவிடன்ஸ் வேணுமாடா? நடவடிக்கை எடுத்தீங்களா? ஊர் பார்த்த நிகழ்ச்சிமா, இதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் வேண்டியதில்லை. இத்தனைக்கும் ஒரு நீதிமன்றம் அதை எடுத்து யாரையா விசாரிச்சிருக்கீங்க நீங்கன்ட்டு கேள்வி கேட்டு அறிக்கை தாக்கல் செய்ய சொன்ன பிறகும் நீங்கள் அதை விசாரிக்கல. ஒரு பிச்சைக்கார பையன் 1 லட்ச ரூபாய் என்னை பிடிக்கிட்டான், ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இன்னொன்று இந்த அதுக்கு வர்றேன். இப்போ இன்னொன்று, உயிர் நாடியில் அடிச்சிட்டோம் அப்படின்றாரு. அப்போ செத்துருக்கணுமா? அவன் ஒரு டைம் நான் அடிச்சேன்றாரு, அந்த ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நான் அடிக்கலை அப்படின்றாரு. அவர் குற்றச்சாட்டுப்படியே உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க சார்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவீங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவீங்களா? உயிருக்கு ஆபத்து என்றால் இப்போ அரசு மருத்துவமனைக்கு சென்றால் அந்த உயிர் போய்விடும் சார். ஃபஸ்ட்டு 108 கால் பண்ணணும் சார். எப்படி நடந்து போவார் அவரு? முதலமைச்சருக்கு ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை, பேஸ்மேக்கர் பொருத்துனாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே சார் போனார்? அவருக்கு கீழே இயங்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போனாரா? பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனார். மாசு கொண்டு வரணும்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் உண்மையாகவே தான் உயிரை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஏமாலதி இவ்வளோ டீட்டெயிலாக பேசிட்டீங்க. பிச்சைக்கார பையன் அவன்கிட்ட ஏதுமா காசு? சிவம் பண்ணுற ஆலப்புறம் இருக்குது, சினிமா எடுத்துட்டேன் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேட்டி எடுக்க சொல்லிட்டு இருக்கான். வராகி இப்போ தான் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவருக்கு ஃபோன் பண்ணி சார் நான் என்ன பேட்டி எடுங்க. என்னடா ஜேம்ஸ் கேமரன்டா நீ? ஸ்டீவன் ஸ்பீல்பர்கடா நீ? ப்ரோக்ராமில் ஃபோன் காட்டினாரு, அது அவர் ஃபோன் தானா? இதுவா? ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஃபோன் தானா அப்படின்னு கேட்டாங்க. கண்டுபிடிங்க, நீங்கள் தானே போலீஸ், ஸ்காட்லாண்ட் யார்ட்லாம் சொல்லிடுறீங்களா, கண்டுபிடிங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் உடம்ப பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டார் சார். அதான் நாங்கள் ரெகுலராக பார்த்துக்குறோம். தேவையான ரெக்கார்டாக நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதேமாரி என்கிட்டயும் வந்து அந்த ஃபோனை பற்றி கேட்டாங்க சார். ஏன்னா அந்த ஃபோனு தானே அந்த ஃபஸ்ட்டு வச்சுருந்தார்ல, அந்த ஃபோனு தான் அவர் காட்டினதா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஃபஸ்ட்டு ஒரு ஐஃபோன் வச்சிருந்தாரு, இப்போயும் ஒரு ஐஃபோன் வச்சிருக்காரு. அது வேணா தெரியும். அதே ஐஃபோன் தான் இந்த ஐஃபோனான்றது எனக்கு தெரியாது சார். நீங்கள் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கோங்க சார் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இதையும் கேட்க சொல்லுங்க. அதே ஐபேடா? இல்ல, அதான் தூக்கி போயிட்டாங்க. அப்புறம் நீங்கள் வேறு சொன்னீங்களா தண்ணி கேன் வாங்கி போடா எதுவும் கலந்துருவாங்கன்ட்டு. ஆனால் வாங்கி போனேன். ஃபஸ்ட்டு உட்காந்தோனே பைக்கில் போனால் சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு 3 டிராஃபிக்னால. போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து தண்ணி குடித்தேன். இப்போதான் ஃபஸ்ட்டு வாட்டி விசாரணைக்கு வரையா, இன்னும் கொஞ்சம் நல்லா குடிச்சுக்கப்பாண்டார். இல்லை சார் எனக்கு வேணாம் சார், காலையில் சாப்பிடல அதனால தண்ணி குடிச்சு சார் அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு உட்காந்தாரு. அப்புறம் விசாரணை முடிச்சுட்டு டீ சாப்பிட்றியாண்டாரு. சார் ஏற்கனவே எங்கள் சாருக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டீங்களா?
எங்க சார் சொல்லியிருக்காரு, எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அதனால தண்ணி கேன்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆமா சார் அப்படின்ட்டு. அப்புறம் சரி விசாரணை முடிஞ்சிட்டு வெளியே உட்காந்துருக்கேன். ஒருத்தருக்கு பிறந்த நாள் போல, இன்னொரு காவலருக்கு, அவர் பக்கத்தில் உட்காந்த ஒரு கான்ஸ்டபிள் தானே சார், அவருக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தாரு. கொடுத்தோடனே நல்லா நான் நினச்சிக்கிறேன் சாருக்கு நடந்த மாதிரி அந்த மிச்சரு நீங்கள் சொன்னீங்க பாருங்க காரில் போகிறப்ப தீனி தின்றாங்க கொஞ்சம் கூட கொடுக்கலன்ட்டு, அது மாதிரி நான் பார்த்துக்கே இருந்தேன். சரி நமக்கு எதுவும் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அவர் சரின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் அவர் வந்து பிறந்த நாள் கார் எதுவும் கொடுக்கல. எனக்கு சிசிடிவி கேமரா இருக்கனால கொடுக்கலையா என்னன்னு தெரியல. சிசிடிவி கேமரா நான் பயப்படுவாங்க. அது அப்புறம் அந்த கான்ஸ்டபிள் பக்கத்தில் உட்காந்தாருல சார், அவர் இந்தாப்பா சாப்பிட்ற எதுல எதுவும் கலக்கலப்பாண்டாரு. இல்லை சார் நீங்களே சாப்பிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாவம் அவர் நல்ல மனுஷனா இருக்காரு. அப்புறம் இன்னொன்று வேற கேட்டேன், சார் இப்போ அந்த வீடியோலாம் எடுத்துருக்காங்களா சார், அதை எதுவும் கட் பண்ணி ஒட்டுவாங்களா சார்னு. தம்பி என்னப்பா அப்படிலாம் பண்ண முடியாதுப்பாண்டாரு. நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் நம்ம விசாரணை முடிச்சுட்டு போகிறோம் சைதாப்பேட்டைக்கு. உங்களையே வந்து இப்போ மாலதி கிட்ட ஒரு 150 கேள்வியோ நம்ம ஓரலாக கேட்குறாங்க. மாலதி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. அதே கேள்விக்கு பதில் சொல்லி எழுத சொல்கிறாங்க. என்ன இன்னொன்று, இந்த பேங்க்கில் வர்ற டிரான்சாக்ஷன் ரூவா, மாலதி கம்பெனியில் டைரக்டராக இல்லையா, எவ்வளோ சேலரி வருது, இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்தில் காவல்துறையில் எடுக்க முடியும். ஆர்ஓசிக்கு அப்ளை பண்ணோன்னா நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்காங்க, கொடுப்பாங்களா? பேங்க்குக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு உனக்கு எவ்வளோ சம்பளம்னு நீ அதை கேட்டு தான் தெரிஞ்சுக்க போறியா? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? உட்கார வைக்கணும். நேற்று இவங்க எதிர்பார்க்காதது என்னென்னா 11 மணிக்கு கூப்பிட்டு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்கார வைக்கணும். இன்றைக்கி ஷோ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். திருப்பி நீ 10 மணிக்கு விசாரணை கூப்பிட்டேன்னா போயிட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நைட்டு 10 மணிக்கு போடுவோம். எங்கள் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. எப்படியாவது நிகழ்ச்சியை போடுங்கன்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நீ நிறுத்திடுவியா? போகிறேன் இவங்ககிட்டையும் அதே மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்கள் விசாரணை முடிஞ்ச பிறகு நான் சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். வெளியில் ஒரு பெஞ்சில் பக்கத்தில் ஒரு கான்ஸ்டபிளை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. கான்ஸ்டபிள்கிட்ட இன்ஸ்பெக்டர் எங்கன்னு கேட்குறேன். அவர் வெளில போயிட்டான். உள்ளே யார் இருக்கா இன்ஸ்பெக்டர்னா ஒரு இளங்கண்ணி வர்றாரு. எதுக்கு சார் உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை கையெழுத்து போடணுன்ட்டு. அக்யூஸ்ட் எதுக்கு சார் கையெழுத்து வாங்கினா? கையெழுத்து நான் போட மாட்டான். பெஞ்ச் வாப்பான்னு கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கும் போது அப்போ எழுதி டைப் பண்ணி கையெழுத்து போட்டுருக்கலாம்ல. இல்லை ஒரு கொஸ்டினர் 150 கொஸ்டின் இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டாங்களோ அது கொஸ்டினரை கையில் எழுதி கொடுத்து எழுது பண்ணால் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்கு சார். எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? உங்கள் தாத்தா பேருக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? தெரியுதா? நோக்கம் தெரியுதா என்னென்ன? திருப்பி நீங்கள் சம்மன் எடுத்துகிட்டு வருவாங்க. திருப்பி வந்து போய் சொல்கிறது. இப்போ நீங்கள் இந்த சம்மனுக்கு நீங்கள் அப்பியர் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போய் நாங்கள் விசாரணைக்கு அழைத்தோம் ஒத்துழைக்கவில்லை. புரியுதா? அல்டிமேட் எய்மு சவுக்கு மீடியாவில் ப்ரோக்ராம் வரக்கூடாது. இவர்களின் லட்சணத்தை மேடையேற்றக்கூடாது. இன்றைக்கி ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி எக்ஸ் தளத்தில் நான் வந்து இந்த கொலகார சேட்டு என்னை கைது பண்ணது எந்த வழக்கில் என்று கேட்டால் நிதிஷோட அக்கௌண்ட்டில் 94,000 ரூபாய் மிரட்டி வாங்கணும். அதில் புகார் அளித்தது யார்? ஹரிச்சந்திரன். பேர் வச்சுருக்கான் பாரு, ஹரிச்சந்திரன். இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் ஒருவர் எழுதியிருக்கிறார். நம்மளை டேக் பண்ணி மூத்த பத்திரிகையாளர் நிதிஷ் எல்லாம் டேக் பண்ணியிருக்கிறார். இந்த தீஃப் பார் ஓனர் ஹரிச்சந்திரன் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறார்ல, தீஃப் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறார்ல. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நான்வெஜிடேரியன் ஃபுட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்கல்ல. ஃபிஷ் வெண்டார், மட்டன் வெண்டார், சிக்கன் வெண்டார். செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒருத்தருக்கும் பேமெண்ட் கொடுக்கலையாம்பா. எனது நண்பர் ராஜராஜன் என்பவருக்கு மீன் வழங்கியதற்காக செப்டம்பர் மாதம் முதல் இதுவரை 1,75,000 ரூபாய் தரணும். மீன் வியாபாரி என்ன இவனை மாதிரி அருண் காசில் பாராக நடத்திட்டு இருக்கான்? கொடுக்குற சேல்ஸ் நடந்து அதை வச்சு தான் அவங்க மூலதனம் போட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி விற்கணும் இல்லையா? மீன் அந்த ராஜராஜன்ற அந்த ஃபிஷ் வெண்டாருக்கு 1,75,000 ரூபாய், மட்டன் வெண்டாருக்கு 3.5 லட்சம் ரூபாய், சிக்கன் வெண்டாருக்கு 2.5 லட்சம் ரூபாய். இது மாதிரி பலருக்கு பணம் தர வேண்டும். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானா இந்த ஹரிச்சந்திரன். இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. ஆனால் நான் மிரட்டுறதுக்கு ஃபோன் பண்ணால் என் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறானா? டேய் என்னடா இதை நம்பி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காசு கொடுக்க வேண்டியன்னு காசு கொடுக்கல, எவனே தெரியாது எனக்கு காசு அனுப்பி கொடுக்குறது. பேசாம நீ அழகா அந்த வெண்டார்களுக்காவது அந்த காசை ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். நீ அந்த இந்த மீன் வெண்டாருக்கு நீ கொடுத்துருக்கலாம்ப்பா, அந்த காசை சந்தோஷப்பட்டிருப்பான்ப்பா. இப்போ ரிட்டர்ன் அனுப்பிட்டு அந்த காசை கொடுக்க சொல்லுங்க சார். பாவம் சார் அவங்க. அப்போ எவ்வளோ ஒரு குரூர எண்ணத்தோட வேலை பார்க்கிறார்கள் தெரியுதா? இன்னொன்று சார், இந்த வெண்டார்கள்லாம் போய் ஒரு வழக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, இவருக்கு எங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கலங்கன்னு எஃப்ஐஆர் போடுவாங்களா? அருணோட பாரில் அது. அதற்கு பிறகு நான் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இந்த நண்பர்கள் சொல்கிறார்கள் பல பேருக்கு கோடிக்கணக்கில் இந்த ஹரிச்சந்திரன் பணம் தரணும்.